ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து உங்களை பார்க்க வரப்போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நாங்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். நான் அக்கா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். அக்கா ஐசியூவில் வச்சுருக்காங்க. ஐசியூவில் எமர்ஜென்சிலேருந்து இப்போ தான் ஐசியூக்கு மாற்றினாங்க. ஐசியூ வார்டிலேருந்து இப்போ தான் வந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களோ தெரியல. சரிங்களா? அதனால் வந்து என்னடா லைவில் வரலையே இவங்க, அவ்வளோதான் நம்மளை சேனலில் மூட்டு போயிட்டாங்க போடுது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம். மறுபடியும் கொஞ்சம் இருந்த வீடியோவெல்லாம் அப்படி போட்டுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி போடுறதுக்கு அந்த வீடியோவும் கிடையாது நம்மக்கிட்ட. அதனால் வந்து இன்றைக்கி அந்த வீடியோவும் போடல. கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து வீடியோ போட ஆரம்பிப்போம். சரிங்களா? நமக்கு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ போடல. நான் வந்து நிறைய பேரை மிஸ் பண்ணுறேன். நிறைய பேரை நாங்கள் அதனால லைவில் வந்தால் நிறைய பேர் வருவீங்க, தம்பிங்களாம் இருக்கீங்க. அதனால தான் வந்து வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக இல்லை. இவங்க போயிட்டாங்க போல், விட்டுட்டு போயிட்டாங்க போல், வீடியோ போடுறதில்ல அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாதுன்றதுனால தான் அது வீடியோ போட்டிருக்கேன். அக்கா பாருங்கள், ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். நேற்று வந்தாங்க, இன்னும் வந்து வீட்டுக்கே போகலங்க. அவங்க நேற்று காலையில் 2 நாள் இங்கே தான் இருந்தாங்க. இருந்துட்டு நேற்று காலைல தான் நேற்று மதியானம் தான் போனாங்க. நேற்று மதியானம் போயிட்டு மறுபடியும் நேற்று நைட்டே வந்துட்டாங்க. இங்கே வந்து அவங்க தான் இங்கே இருக்காங்க. அம்மா வந்து இந்த பெட்டில் படுத்துட்ருக்காங்க. பெட்டில் வந்து அம்மா இங்கே தான் இருக்காங்க, படுத்துட்ருக்காங்க. அதான் வீடியோ போட முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மறுபடியும் நம்ம வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடணும். அப்புறம் தான் வீடியோலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நாங்கள் வீடியோ போடல. நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். நாங்களும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. இன்னொன்று சொல்கிறேன், சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டோன்னு சொல்லி யாரும் தப்பான கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.